காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். How is meant by Christmas is a communion. Christmas எப்படி ஒரு கம்யூனியனாக மாறுகிறது? கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் உலகத்தில் மனுஷனாய் வந்தார். இது எப்படி ஒரு கம்யூனியனாக மாறும்? ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு காலையில் எக்ஸ்பிளைன் பண்ணபடி, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை சந்திக்க தன் உருவாக்கின தன் மகிமையை, தன்னுடைய சுவாசத்தை, தன்னுடைய ரூபத்தை, தன்னுடைய திறமையை பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பல நேரங்களிலே அங்கும் இங்குமாய் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி சில ஆட்களை தெரிந்து கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்திருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. எப்படி ஆனாலும் மனுஷனோடு கூட நான் வாழ வேண்டும், மனுஷன் எனக்கு மிக முக்கியம், மனுஷன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், மனுஷன் எனக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம். பிகாஸ் அவனுக்குள் என்னுடைய ஜீவன் இருக்கிறபடினாலே, அவனுக்குள் என்னுடைய சுவாசம் இருக்கிறபடினாலே, அவனுக்குள் என்னுடைய ரூபம் இருக்கிறபடினாலே நான் அவனோடு கூட வாசமா இருக்கிறது தான் நல்லது. உலகம் சிறியதா இருந்தாலும், தேவனுடைய பார்வையில் உலகம் ஒரு சிறியதா இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் wants to have a communion with his own creation. தேவன் உண்டாக்கின மனுஷனுக்குள் தேவன் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆனபடினாலே பல காலமாக ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட பல தேவனுடைய செயல்களை நடத்தினாலும் இன்டைரக்டா ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் படித்தது போல ராஜ்யங்களுக்கு தீர்ப்பு சொல்லவும், ராஜ்யங்களை சரிப்படுத்தவும், ஒருவருக்கு எதிராக கிரியை செய்யவோ அல்லது ஒருவருக்கு எதிராக செயல்பட்டு வீழ்ச்சி கொடுக்கிறதல்ல கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய செயல், he want to reunite with his own creation. தேவனாகிய கர்த்தர் தான் படைத்த படைப்புக்குள் என்னுடைய மகிமையோடு கூட மகிமையாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆத்துமாவோடு கூட ஆத்துமாவாக இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் சியோனோடு கூட சியோனாக இருக்க விரும்புகிறார். குழந்தை தன்னுடைய காலையை வீட்டுக்கு விட்டு அலுவலகமோ படிப்போ அல்லது எப்பேற்கன செயலோ அல்லது ஒரு சிறிய கடைக்கோ சென்றாலும் கூட நம்முடைய உள்ளம் அதிலே காணும். எப்படி போயிருப்பானா, நடந்து போயிருப்பானா, வாங்கியிருப்பானா, வாங்கிட்டு இப்போ வந்திருக்கணும், இல்லை ஏன் வரல, வேலையை விட்டுட்டு வெளியே வந்து நிற்கிறார். கொஞ்சம் நேரம், மேட்டர் ஆஃப் 5 minutes, மத்தியானத்துக்குள்ளாமே முடியுது, சாயங்காலத்துக்குள்ளாமே முடியுது. நமக்கு அதே ஏக்கமா இருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், என் சியோன் பர்வதத்திலே நான் வாசமாய் இருப்பேன் என்று பழைய ஏற்பாட்டிலே பலமுறை கர்த்தர் பேசியிருந்தாலும் இப்பொழுது ஆண்டு சொல்கிறார், என்னுடைய சியோனுக்குள் நான் வாசமாய் இருக்கவே விரும்புகிறேன், என் குழந்தையோடவே இருக்க விரும்புகிறேன், என் பிள்ளைகளோடு இருக்கவே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் பெற்ற பிள்ளைகளோடவே நான் வாசமா இருக்க விரும்புகிறேன். கடைசியா போய் சொல்லுவாங்க, நான் கடைசியா போய் என் பிள்ளைகிட்ட சேர்ந்துடுறேன். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நான் வந்து வீடு சேரணும், எவ்வளவுதான் நீ போயிட்டு சம்பாதிச்சாலும் நான் மறுபடியும் வீடு சேரணும். மும்பைல வேலை செய்யறவங்க, டெல்லியில வேலை செய்யறவங்க, எங்கெங்க வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, என்னதான் இந்தியாக்குள்ளவே ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் நான் மறுபடியும் போய் என் ஊர்ல சேர்ந்துருவேன், என் குடும்பத்துல சேர்ந்துருவேன். 50 வயசு தாண்ட தாயமான கேட்பாரு, அவன் வீடு சேஞ்ச் பண்ணி அங்க போயிடலாமா? நான் இந்த ஜனங்கள் கூடவே இருந்தது, ஜனத்தோடவே இருந்துவேன். இல்லப்பா நான் வரது இல்லப்பா, நீ வந்து போய்க்கப்பா, எனக்கு இதுதான் இருப்பேன், என் ஜனத்தோடவே இருந்துடுறேன், ஆட்களோடவே இருந்துடுறேன், குடும்பத்தோடவே இருந்துடுறேன், எனக்கு தெரிஞ்சவங்களோடவே இருந்துடுறேன், என்னை நேசிக்கிறவங்களோட இருந்திருப்பேன். திட்டுறாங்களோ, கோவிச்சுக்கிறாங்களோ, நல்லா பேசுறாங்களோ, ஆனா ஆட்களோட இருந்துட்டா எனக்கு கொஞ்சம் சமாதானங்க. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ரூபம், என்னுடைய மகிமை, என்னுடைய மேன்மை, என்னுடைய ஆவி, என்னுடைய அபிஷேகம், என்னுடைய கிருபை, என்னுடைய தயவு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார். அவர்களோடு கூட வாசமா இருக்கிறேன். அதுதான் நீங்கள். ஆனபடியாலே
இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நமக்குள் வாசமாக இருக்க விரும்புகிறார். That is the Christmas. Reunion, reunite, reoccupation. Hallelujah. மறுபடியும் வந்து சேர்கிறது. Hallelujah. நாம் பரலோகத்திலே சேர கர்த்தர் விருப்பம் போட்டிருக்கிறார். அது நித்திய ஜீவன் என்று சொல்லி கடைசியாக 2ஆம் வருகை வச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்பதாகவே என்னுடைய பிள்ளைங்களை ரொம்ப நாளா நான் காக்க வைக்க விரும்பல, என்னுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளா ஏக்க வைக்க விரும்பல. நான் நிச்சயமாய் அவர்களோடு போய் நான் இருப்பேன், அவர்களோடு போய் வாழ்வேன். உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட மனுஷன் இதுக்கு மேல கஷ்டப்பட்டான்னு நம்ம சொல்ல முடியும். வீட்டியை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஒவ்வொரு வேளை சாப்பாடும் இல்லாம, தனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இல்லாம, தனக்குன்னு கேர் எடுக்கிறவங்க இல்லாம, யோசிச்சு பாருங்க. காலையில் என்ன செய்யறது? நாஸ்டா. மதியானம் என்ன செய்யட்டும்? நைட்டுக்கு என்ன செய்யட்டும்? நைட் சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ள காலையில் என்ன செய்யணும்? என்ன ஒவ்வொரு நாள் ஒண்ணு செய்யறதுல போதும் போது என்னதான் பண்றதுக்குள்ள எப்படி பைத்தியம் முடிக்குது, என்ன பண்றது புரியல. கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இந்த உள்ளத்திலே வாசமா இருந்தாலும் சரி அவர்களோடு கூட வாசமா இருக்கு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய ஆளை கொடுக்கல, ஒரு பெரிய தலைவரை கொடுக்கல, ஒரு பெரிய ராஜாவை கொடுக்கல, ஒரு லீடரை கர்த்தர் கொடுக்கல. கொடுத்திருந்தாங்கன்னா வேற விதமா எடுத்துப்பாங்க. இது வேற ஸ்டோரி மாதிரி ஆயிட்டு. அவர் ஒரு சிறிய குழந்தை கொடுக்கிறார். So that ஒவ்வொரு குடும்பத்தினரும் இன்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், ஏழையாய் பிறந்த ஒரு மனுஷன் எத்தன்மையில் நின்றாலும் அவனை தேவன் எவ்வளவு ஆசீர்வாதமாக நடத்த முடியும், எப்படி காப்பாற்ற முடியும், எப்படி பலப்படுத்த முடியும், எப்படி நன்மையாய் நடத்த முடியும் என்பதை ப்ரூவ் பண்றதுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் என்று குழந்தையாகவே பிறந்து, அந்த குழந்தையிலிருந்து மேக்சிமம் ஒரு மனுஷன் ஒரு 30 வயசு வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டான்னா அவன் மேக்சிமம் லைஃப் வாழ்ந்த மாதிரி தான். அதுக்கு மேல சஸ்டைனன்ஸ், வெறும் தாக்கு பிடிச்சி வாழணும், அவ்வளவுதான். 30க்கு மேல வெறும் தாக்கு பிடிச்சி வாழணும். அந்த 30 வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் அதே போலதான் நீ வாழணும்னு கர்த்தர் சொல்லல. அதே மாதிரி நீ சஃபர் பண்ணணும்னு கர்த்தர் சொல்ல. நீ தாகமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லல, பசியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லல. ஒரு லோஸ்ட் ஜீவியத்தை கர்த்தர் செய்கிறார். நதிகளுக்கு குழியும் ஆகாய பறவைகளுக்கு கூடும் மனுஷகுமாரன் தலையை மட்டும் சாய்த்து கிறிஸ்துக்கே இடையில நமக்கு எது கொடுக்க போறாங்க? என்ன சொந்தத்தை கேட்கறீங்க? அவன் நமக்கு இது கொடுக்கல, அவன் என்ன மதிக்கல, அவன் என்ன கேர் பண்ணல, இவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, இவங்க எனக்கு பிடிக்கல, இவங்க பிடிக்குது. என்னது சொப்போலியாட்டு விளையாடுறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல சாமி. அவர் சொல்றாரு, நான் சும்மா ஒரு வார்த்தை மனசுக்குள்ளவே ஆண்டவரை பார்த்து எனக்கு ஒரு 2 லேகியம் கொடுன்னு சொன்னா அவங்கள ஒரு 20,000 போர் வீரர் கத்த கொடுத்துட முடியும். அப்ப கூட அது சொல்றாரு, அதை செய்து நான் அமைதியை நிலைநாட்டவர், ஜீவனை கொடுக்க வந்தது. கர்த்தர் அப்ப கூட நம்ம ஒண்ணும் அந்த மாதிரி பட்னியோட வைக்கலையே. தேவனாகிய கர்த்தர் பட்னியோட வைக்கலையே, கஷ்டத்துல வைக்கலையே. அல்லேலூயா. ஓஹோ, சாப்பாடு கொடுத்திருக்காரே, நல்ல வேலை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரே, உடுத்திருக்காரே, வீட்டை கொடுத்திருக்காரே. நன்றி சொல்லுங்க. அவர் பட்ட மாதிரி நம்மள வைக்கலையே. சமுத்திரம் வச்சிருக்காரே, ஆரோக்கியத்தோட வச்சிருக்காரே, நன்மை கொடுத்தாரே. அதிசயமான சொல்றாரு இன்டைரக்டா, நம்மளா யாரு? அதிசயமானவர் நம்மதான். He is அதிசயமானவர். அவரால் பிறந்த நாம் எல்லாரும் அதிசயம். ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கேட்கணும்னா கிறிஸ்டியன்ஸ், ஆலோசனை கேட்கணும்னா தாழ்ந்தவர்களிடத்துல வர வேண்டும். ஆலோசனை கேட்கணும்னா தன் ஜீவியத்திலே பொறுமையா இருக்கிறவங்க கிட்ட வந்தாதான் ஆலோசனை கிடைக்கும். ஹல்லேலூயா. நித்திய பிதா
நித்தியமாய் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நடத்த கர்த்தர். வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் சொல்வார், பெரிய ஆபீசர், அவரு நான் வேலை செய்யற சுறுசுறுப்பு அவருக்கு கொஞ்சம் லைக் ஆகும். ರಾಮಚಂದ್ರ ಅಶೋಕ್, ನಾವೆಲ್ಲ ಸಾಯೋವರೆಗೂ ಇರುವಂತ ಜೀವನಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟ ಅವಸ್ಥೆಪಡ್ತೇವೆ. ನೀವಂಗಲ್ಲ, ಸತ್ತ ಮೇಲೆ ಏನಾಗ್ತದೆ ಅದಕ್ಕೂ ಕೂಡ ನೀವು ಆಯುಧವಾಗಿದ್ದೀರ. நீங்க நினைக்க நீங்க யாருக்கு தெரியல, உலக ஜனங்களுக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாருக்கும் தெரியுது, வெளியே சொல்றது அவ்வளவுதான். உலகத்துல நிறைய பேருக்கு எல்லாமே ட்ரூத்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்க நம்ம கிட்ட சொல்றது இல்ல. அவங்க நித்தியமாய் கர்த்தருக்குள் வாழ கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹalleluya. இட்ஸ் நாட் கர்த்தர் வந்து நித்திய பிதாவாய் வந்து போனவர் அல்ல, நம்ம நித்தியமாக வாழும்படி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சமாதான பிரபு, சமாதான பிரபு. ஹalleluya. சமாதான பிரபு நமக்காக சமாதானம் கொடுக்கிறவர்கள், இன்றைக்கு மற்றொரு சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்கிறவர்கள். ஹalleluya. மற்றொரு சமாதானத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். பல இடத்துல நான் யோசிப்பேன், அவர் சாப்பிடுறதுக்கே வழி இருக்காது. அது பாசி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்த அவருக்கு ரொம்ப காலம் ஆயிருக்கும். ஆனாலும் அங்க அவரை நாடி வர்றவங்களுக்கெல்லாம் அவர் பார்த்து ஆறுதல் சொல்லிக்கணும், அவரை தைரியப்படுத்திக்கணும், அவங்களால என்ன முடிஞ்ச சமாதானப்படுத்திக்கணும். திஸ் இஸ் சமாதான பிரபுவுடைய பிள்ளைகள் செய்யற வேலை. அவன் பாருங்க, இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க சிட்டியில இருக்கிறீங்க, ஒரு வில்லேஜ்லயும் அதாவது இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறவங்க, வில்லேஜ் ஒரு மலை தேசத்திலையும் எந்த ஒரு வசதி இல்லாம இடத்துல இருக்கிறவங்களை பாருங்க, குடிசையில் இருப்பாங்க. ஆனாலும் நிறைய பேர் அவங்க தேடி வர்ற காரணம் ஆறுதல் பண்றாங்க, சமாதானப்படுத்துறாங்க, அவங்க தைரியப்படுத்துறாங்க, எங்க கஷ்டத்தை கேட்கறாங்க. அவங்க ஹalleluya எங்களை வந்து இன்னும் விசாரிக்கிறாங்க, எங்களுக்காக வேண்டிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு போகணும்னு ஆசை வருது, ஜெபிக்கணும்னு ஆசை வருது, துதிக்கணும்னு ஆசை வருது. இதுதான் முக்கியமாக மாறி போச்சு பாருங்க லைஃப்ல. பணத்தை மீறி, பொருளை மீறி, ஆஸ்தியை மீறி இன்னைக்கு ஆறுதலுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உலகத்தில் வந்திருக்கிறது. ஏசாயா 61 வசனம் முதல் 7 வசனம் வரை என்ன சொல்லுகிறது படிக்கிறது என்று சொன்னால், படிக்கிறதுக்கு டைம் இல்லைதோ, பிகாஸ் ஐ நீட் டு finish it before 11:15. கொஞ்சம் புரிஞ்சுங்க. தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தர் அவர் மேல் இருந்தார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். வாட் இஸ் சுவிசேஷம்? நற்செய்தி. அதான் போன வாரம் ஆன்சர் பண்ணி கேட்டீங்க, பண்ணீங்களா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, நற்செய்தி சொல்லிடுங்க. அந்த நற்செய்தி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார், ரட்சிக்கிறார், உங்களை மேற்கொள்கிறார். He is the Savior. He is the Savior. He is the Savior. காப்பாற்ற வேண்டும். எந்த விதத்தில் காப்பாற்றணும்? ஜெபிப்பிலும், ஆறுதலிலும், சமாதானத்திலும், நிம்மதியிலும், ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் சொல்லி பலப்படுத்த வேண்டும். Savior, you need to save somebody. First விஷயம், நாம் ஒருவருக்கு ஏதாவது செய்ய முடியுமானால் we need to save. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வேண்டும். ஹalleluya. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வேண்டும். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்கு வழி வேண்டும். ஜெபிக்க வேண்டும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறும்படி ஜெபிக்க வேண்டும். கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்த்தலை சொல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அவிழ்ப்பதாக, இயேசுவின் நாமத்திலே பிசாசின் கட்டுகள் அவிழ்ப்பதாக. கர்த்தர் அற்புதம் செய்வார். நிறைய பேர் ஊழியம் பண்றவங்க தான் ஜெபிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன் நீங்க ஜெபிக்க கூடாது? ஏன் நீங்க ஜெபிக்க கூடாது? ஜெபத்தை வாஞ்சோடு வர்ற யாருக்கானாலும் சரி, ஜெபிக்கிறவங்களுக்கு பதில் சொல்ற தேவனாலும் சரி, நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தினுடைய விடுதலை அப்பொழுதே கர்த்தர் கொடுத்துள்ளார். யாருக்காக வெயிட் பண்ணுவாங்க? சில பாஸ்டர் தான் ஜெபம் பண்ண, அவங்க தான் ஜெபம் பண்ண கிடையாது. அப்படியானால் ஊர் உலகத்தில் எல்லா தலைவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் நடத்த வேண்டியதாகும். கர்த்தர் எல்லா இடத்திலும் எங்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய அடுத்த வருஷத்தையும் every day every minute is அனுக்கிரகம். கர்த்தர் நமக்காய் செய்த ஆசீர்வாதம். நம்முடைய தேவ நீதி சரி கட்டுகிற நாள்.
நீதி நடக்கணும்னா, நீதியா இருக்கணும்னா, நீதியா ஒவ்வொருத்தரும் பலப்படணும்னா அதை கர்த்தர் கொடுக்க போதுமானவர். சரி கற்றார். என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இருக்கவும் ஹல்லேலூயா நாம் இருக்க வேண்டும். துயரப்பட்ட அனைவரும் ஆறுதல் அடைய வேண்டும். துயரப்படுகிற யாரானாலும் சரி ஆறுதல் அடைய வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆறுதல் அடைய வேண்டும். சொல்லுங்க, ஆறுதல் அடைய வேண்டும். ஆறுதல் அடையணும்னா உங்க துயரத்திலிருந்து நீங்க மீறி சமாதானமா நீங்க இருக்கணும். ஒருத்தர் துயரத்தில் இருக்காங்கன்னா அவங்க ஆறுதல் பற்றப்ப நீங்க துயரமா உட்கார்ந்து இருந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மீண்டவர்களாக இருக்க வேண்டும், தெளிவானவர்களாக இருக்க வேண்டும், ஆறுதலானவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். உங்களுக்கு ஆறுதல் இல்லைன்னா மற்றவங்களை எப்படி ஆறுதல் படுத்துவீங்க? நீங்க ஆறுதல் இல்லாவிட்டால் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தாலும் ஒழுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கிறோம். நம்முடைய மகிமைக்கின்ற நாட்டில் நீதியின் விருட்சம் எனப்படுவார். நீதியின் விருட்சம் நம்மளாம் என்ன கூப்பிடணும்? நீதியின் விருட்சம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதி, நீதியினுடைய விருட்சம். நல்ல ஒரு பலன். நம்மளாம் பலன்களாக இருக்கிறோம். இவ்வளவு வருஷம் பாடுபட்டு ஜெபித்து துதிச்சு கிறிஸ்டியன்களாய் வாழ்ந்து இன்று தேவனுக்கு என்று ஒரு கனிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதியின் பலனாக கனியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. சோ மறுஜாதியா நின்று கொண்டு உங்கள் மந்தையை மேய்த்த அந்நிய புத்திரர் உங்கள் அன்னை ஆட்களும். இனி நீங்க வேலைக்காரங்க இல்ல. That's what it means. இனிமேல் நீங்க வேலை ஆட்கள் இல்ல. இனி கைதி கிடையாது. நீ அடிமை அல்ல. நீ துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேற ஒருத்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓயாம கஷ்டப்படுறதுக்கு அவங்க ஆண்டவரை வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்மள என்ன வச்சுக்கிறது தெரியுமா? தோட்டக்காரராக கத்த வச்சுக்கலாம். You are the owner, you are the boss. Hallelujah. You become a boss. ஜெபிக்கிறவங்க ஆசீர்வாதம். சில நேரத்துல சில சொல்லுவாங்க, என்ன பண்றது என்ன பண்றது? நீ ஜெபிக்கிற அந்த ஒரு நல்ல காரியத்தையே நீ மேம்படுத்தினாலே போதும். அதுல இருந்தே உன் வாழ்க்கை நடத்து. கர்த்தர் அது மூலமாவே உன் வாழ்க்கை நடத்து. ஜெபிச்சா எப்படிமோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். நீ ஜெபிச்சு பாருங்க, அப்புறம் நீங்க என்கிட்ட பேசுங்க. பிசினஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. உண்மையாகவே ஜெபத்தை நீ ஜாஸ்தி பண்ணி பாருங்க. கர்த்தர் பாருங்க வாழ்க்கை நடத்துறாரா இல்லையான்னு, எப்படி ஆசீர்வாதம் பெருகுது, எப்படி முன்னேறுது, எப்படி குடும்பம் நடக்குதுன்றத நான் அப்புறம் சொல்லிடுறேன். திராட்சை கொண்டு மறுப்பார்கள் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுது. அவங்கிட்ட போங்க, வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி சொல்றது இல்லை ஜனங்க. அவங்க கிட்ட போய் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க உனக்காக உபவாசத்து ஜெபம் பண்ணுவாங்க. ரட்சிப்பே இல்லை. அவர் நம்மளை பார்த்து, சார் ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹೇಳ್ಕೊಡಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಚಿಕ್ಕದಿದೆ. என் வயசுக்கு இந்த வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே உபவாசம் கொடுத்து சொல்லிடுவாங்க. தனிப்பட்ட ஜெபம் சில தனி உபவாசம் கூட ஒரு நாளைக்கு எடுத்துவாங்க. கர்த்தர் பலனை கொடுத்துருவாரு. சேர் போட்டு உட்காந்துவாங்க. நான் நீங்க சொன்னேன் இதுக்காக ஜெபம் போட்டுறாங்க சொல்றாங்க. ஜெபம் பண்ணும் இல்லை, ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. ஆண்டு ப்ரோக்ராம் போட்டு உட்காந்து சொல்லிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறவர்களும் துதிக்கிறவர்களும் அந்த துதியுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதை சொல்றதுக்கு உன்னை ஆசாரியனாக கர்த்தர் மாற்றி விட்டார். தொழிலாளியாக கர்த்தர் வைக்கல. ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காரனாக பாடுபடுறவனாக கைதியாக கர்த்தர் வைக்கல. அதுக்கெல்லாம் ஆள வேலை தெரிஞ்சுக்கிறார் ஆண்டவர். நிறைய ஆட்கள் கர்த்தர் போட்டார் அந்த டியூட்டியில. கர்த்தர் ஆசாரியனாக வச்சிட்டார். ஜெபிக்கிறவனாக துதிக்கிறவனாக மற்றவர்களுக்காக வேண்டுதலாக கர்த்தர் வச்சிட்டார். உன்னுடைய போர்ட்போலியோ சேஞ்ச் ஆயிடுச்சு. உன்னுடைய வேலை மாற்றப்பட்டது. நீங்கள் ஜாதியில் செல்வத்தை அனுபவித்து, புரியுதுங்களா? வேர்ட்ஸ் எல்லாம் புரியுதுங்களா? நல்ல கான்சென்ட்ரேஷனோட இருங்க. ஜாதிகளின் செல்வத்தை பணத்தை அனுபவிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். You can earn through property, reselling, give and take மூலமா கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பணத்தை கூட்டி கொடுக்கிறார்.
மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும். ஆமென். ஹalleluya. 2 times இரட்டத்தனியாக பலன் வரும். எவ்வளவு தூரத்துக்கு வெட்கப்பட்டீங்களோ, எவ்வளவு தூரத்துக்கு மனசு கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்பட்டீங்களோ, அதோட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். So you will be happy in your house. Amen. Hallelujah. முக்கியமான மூன்றாவது ஒன்று சொல்லிட்டு அமைச்சர்லாம் ஒன்றும் கேள்வி கிடையாது. இது நீங்க முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்லுறேன். நான் ஏசாயா 62:1-5. இதுல எப்படின்னா, சீயோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் கர்த்தர் என்று மௌனமாக இருக்கிறேன். What for? யாருக்காக? சீயோன் நிமித்தம். நான் பெத்த பிள்ளைக்காக, நான் உண்டாக்கின என் சிசுக்காக, என் பெத்த பிள்ளைக்காக, நான் உண்டாக்கின உருவத்துக்காக, நான் உருவாக்கின அந்த அருமையான ஒரு ரூபத்துக்காக, மகிமைக்காக அவனை வச்சிருக்கிற எருசலேம். இந்த உலகம் நமக்கு எருசலேமாக இருக்க வேண்டும். நீ சொல்லாதீங்க ரமேஷ்கர் மார்த்தலி, நோ சாரி, இட் இஸ் எருசலேம். கர்த்தர் நம்ம எருசலேமாக மாற்றி இருக்கிற இடத்தை எருசலேமாக மாற்றுகிறார். அது நீதி பிரகாசத்தை போல, அது ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போல வெளிப்படும். மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆண்டவர் ஓய மாட்டார். ஸ்தோத்திரம். நமக்கு நன்மை வருகிற வரைக்கும் ஆண்டவரை கர்த்தர் he will not keep quiet. ஏன் நமக்கு ரோஷம் வரல? யோசனை பண்ணி பாருங்க. சொன்னாரு, நான் எதிர்பார்க்கிற நன்மை உனக்கு வர மட்டும் நான் ஓய மாட்டேன். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் பாருங்க. அந்த ஆசீர்வாதம் வர மட்டும் நான் ஓயவே மாட்டேன் அப்படின்றாரு. See, there are 2 things sometimes happens. ஒரு மிலிட்டரி வேலை செய்யறாங்களோ, இல்ல ஆர்மியில வேலை செய்யறாங்களோ, நேவில வேலை செய்யறாங்களோ, அவர் இறந்து போயிட்டாங்க, மனைவி இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வந்துட்டே இருக்கும். இந்த காலத்துல இது சம்பளத்தோட ஜாஸ்தி தான். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரோட தயவுல சீக்கிரமா டியூட்டில வந்துடுறாங்க, வேற ஒரு டியூட்டில சேர்றாங்க. டியூட்டில சேர்ந்தா கூட அவங்களுக்கும் பென்ஷன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 பென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் 2, என்னதான் நம்ம குடும்பத்தை நடத்தினாலும் நம்ம பிள்ளைங்க பேர்ல இன்சூரன்ஸ் ஒன்று பண்ணிடுறோம். இருக்கிற கஷ்டத்திலையும் இருக்கிற சூழ்நிலையிலையும் இன்சூரன்ஸ் கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களை பண்ணுறோம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், என் பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் வேணும். இருந்தாலும் நடுநோக்கி போயிட்டாலும் அந்த பணம் நிச்சயமாய் அவனை போல தன்னை பிறப்பிக்குவான், அவனும் அவனை போல காப்பாற்றுவனாகவே இருப்பான். நீ நினைக்கிற சாவணத்துல அட்வான்ஸ் எடுத்து பிறகு அவங்க அனுபவிக்கிறது நீ நினைக்கலாம். ஆனால் தன்னை போல ஒரு குழந்தைய அவன் உருவாக்கினா டெஃபினெட்லி அவனும் இவனை போலவே காப்பாற்றுவனாக இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை நம்மள மாதிரி நம்ம கேரக்டரோட வளர்த்துட்டா நம்மள கஷ்ட பிள்ளைங்க ஒத்து கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இவங்க கண்டிப்பா காப்பாற்றுவாங்க. நீ ரோபோட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பாஸ் மாதிரி நீ நடத்தின்னு போனாக்கா எப்படா நீ சாவன்னு காத்துன்னு. எப்போ நீ அன்புல கூட்டின்னு வரையோ, எப்போ ஒரு ஆறுதல்ல கூட்டின்னு வரையோ, எப்போ நீ பரிசுத்தத்தோடு ஒரு ஜெபத்துல கூட்டின்னு வரையோ, உன் உயிர் அவனை பற்றி, அவன் உயிர் உன்னை பற்றி இருக்கும். ஹல்லேலூயா. நீ எப்போ தாழ்ந்துரு பாருங்க, ரோப் அடிக்காதீங்க லைஃப்ல, ரோப் அடிக்காதீங்க லைஃப்ல. எப்படின்னா ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்து உன்னுடைய போர்ஸ் என்னன்னு காட்டிடுங்க, அவ்வளவுதான். ஆனால் எல்லா டைமும் அன்புனாலே வந்து பாருங்க. தினமும் ராஜா உபசரிப்பு, தினமும் ராஜா உபசரிப்பு. ஹல்லேலூயா. வயசாயிட்டா இன்னும் உபசரிப்பு அதிகமா இருக்கும். இதுதான் தாழ்ந்தவர்களும் கிறிஸ்தவர்களும் கர்த்தருக்கு ஜீவிக்கிற கர்த்தருடைய குடும்பங்கள், தன்னுடைய பிள்ளைகள், இன்சூரன்ஸ் ஆர் பென்ஷன் வாட் எவர் இட் இஸ், நமக்கு ஆறுதலாக சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீதி சரி கட்டுற வரைக்கும், உன்னுடைய வாழ்க்கையில தீவட்டி அதாவது வெளிச்சத்தை போல் மாறுற வரைக்கும், பிரகாசமாய் நீ வாழ்ற வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜாதிகள் உன் நீதியையும், ஸ்தோத்திரம், சகல ராஜாக்கள், ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 60. ஜாதிகள் உன் நீதியையும்
ஆமென். நெக்ஸ்ட் வாசி. ஆமாங்க, நீங்க யாருங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய கையில பாருங்க, இப்ப இங்கே இல்ல, கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடம். ஏன் இத கொஞ்சம் யோசிக்கிறது இல்ல? இல்ல நம்புறது இல்லைங்களா? சொல்லுங்க. இல்ல நம்ப மாட்டீங்களா இதெல்லாம்? இல்ல நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லையா? நம்முடைய தேவன் இல்லையா? அப்ப இது யாருக்காக சொல்றாரு? யாரை வச்சு சொல்றாரு? அப்போ நீ 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 கர்த்தருடைய கையிலே அலங்காரமான ஏதோ ஒரு பாத்திரம் இல்ல, அது கிரீடமா வச்சிருக்கிறாரு. அப்போ நீ ஜெபிக்கிறதுக்கு ஹெசிடேஷன் பண்ற, தயங்குற, கேட்கறதுக்கு கஷ்டப்படுற. ஆண்டவர் சமூகத்துல சில நேரத்துல இருக்கிறாங்க, சொத்தனி கொஞ்சம் வேணுமா இருக்குது. ஸ்டீவ் கிட்ட சொன்னோன்னு ஸ்டீவ் சொல்லிடுவாரு, மலி டாடி சொத்தனி வேணுமா. சோ உடனே டிரான்ஸ்பர் ஆயிடும் விஷயம். சோ டியூட்டி பாருங்க எப்படி மாறுதுன்னா, தனக்கு கொடுக்கிற ஒரு பொறுப்பு ஹோல் பேக்கேஜ் ஆன் டியூட்டியை எப்படி ஷிஃப்ட் ஆகுது பாத்தீங்களா? அப்போ எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கத்துக்கணும் பாத்தீங்களா? தொழில எப்படி கத்துக்கணும் பாத்தீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில சம்டைம்ஸ் அவர் செஞ்சு கரெக்டா ஒரு எழுதுனா என் பொண்ணு கண்டிப்பா ஓடிடும். சப்போஸ் அது இங்க இல்ல, வேற என்ன இருக்குதுன்னா, ஸ்கூல்ல இருக்குது, எதனா ஒன்று வேலை செய்யுதுன்னா, மெதுவா போய் அவங்க அம்மா கிட்ட நீ போதே இல்லை நான் போட்டா இப்படி செய்ய வச்சிடும். ஸோ தட் இஸ் ஒன் டைப். ஒன்று செஞ்சணும், இல்லை செய்ய வச்சிடும். ஆனால் என் மகன் பாரு, அவனுக்கு பலம் கரெக்டா இருந்துச்சுன்னா அவனை மாதிரி தொண்டன் யாருமே இருக்க முடியாது. ஆனால் அவனுக்கு எப்போ சுஸ்த் ஆயிடுச்சோ, டயர்ட் ஆயிட்டானோ, அன்றைக்கு ஓவரா மேல போற வர்ற வேலை ஆயிடுச்சோ, அவனை நிச்சயமா ஒரு பைசாக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் முடியல, ஆயில பேசக்கூட மாட்டான், சில நேரத்தில் சும்மாவே பார்ப்பான். ஸோ கேட்டகரி, டூ கேட்டகரிஸ். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கையில அலங்காரமான, டர்ட்டி இல்ல, டெக்கரேட்டிவ், அலங்காரமான. ஆண்டவருடைய பார்வை டெக்கரேட்டிவ் என்ன அர்த்தம் தெரியுங்களா? புஷ்பராகம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், எஸ்பி, இந்திரநீலம், கோமேதகம், வடிகம் பச்சை, ரத்தின, இப்படி எங்கேயும் போலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது இங்க இல்லாத அங்க இருக்கும் தெரியுங்களா? அங்க பூமி கடையில இருந்து நம்ம கண்டுபிடிச்சது இவ்வளவுதான். ஆனா கண்டுபிடிக்காது இவ்வளவுக்குது அங்க இல்லாத போயிடுமா? ஆண்டவருடைய அலங்காரமான கிரீடம் பண்றது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜோக். கர்த்தர் உங்களை அந்த லெவலுக்கு வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தர் உங்களை இவ்வளவு மதிக்கிறாரு, ஏன் நீ சந்தோஷப்பட மாட்டேன்ற? எப்பவுமே இஞ்சி சாப்பிட்ட மாதிரியே தெரியும். எப்படியா கொஞ்சம் சந்தோஷம் வராதா? கர்த்தர் அவருடைய கையில அலங்காரமான ஒரு கிரீடமா வச்சுட்டாரே. ஏன் இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் பொத்திக்கல? ஐயோ அப்படின்னா என் ஜபத்தை கர்த்தர் கண்டிப்பா கேட்பாங்க. சில நேரத்தில் இந்த அவிசுவாசமே சில பேர் ஜபம் பண்றதே இல்லை. இன்னைக்கு ஜபம் வேணாம், ஏன்னா கர்த்தர் இருந்து ஒரு மாதிரி நானே ஒரு மாதிரி கோபமா பேசி எரிச்சல் பண்ணி ஒரு மாதிரி அப்படி பார்க்கறப்பெல்லாம் ஒரு புலி மாதிரியே இருப்பாங்க, பார்த்தாலே கரடி மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா ராத்திரில இருந்து கோபமாக்குறாங்களே இவங்க. அதனால இப்ப பார்க்கறப்பெல்லாம் இவங்களுக்கே ஒரு வருத்தமா இருக்கும். எப்படி ஒரு மாதிரி கஷ்டமா ஜெபிக்க, இன்னைக்கு ஜெபம் பண்றது வேணாம், நாளைக்கு பண்ணலாம், அன்னைக்கு பண்ண மாட்டாங்க, மறுநாளைக்கு இன்னைக்கும் பண்ணலன்னா அவங்க ஒரு பூனை ஓடிச்சுன்னா கூட ஐயோ இன்னைக்கு ஏதோ ஆயிட்டு போகுது, அவ்வளவு அவுந்துருன்னு பக்தனு அப்படின்ற ஒரு, அதாவது சைக்காலஜிக்கலி they will discourage. இப்போ வேண்டாம் இருப்பா, சோத்திரம் 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 ஸ்டார்ட் ஆகும். எப்படி ப்ரோக்ராம் போரியேஷன், அதாவது டேப் ரெக்கார்ட். இப்பெல்லாம் நிறைய டேப் ரெக்கார்ட்ல பாட்டுலாம் ஓட தெரியுமா? இன்னும் கிறிஸ்டியன்ஸ் போடல, அவங்களாம் போட்டாங்க தெரிஞ்சுங்களா? இன்னும் போடல. இது வந்துச்சுன்னா அவ்வளவுதான், உலகம் ஒன்னேல போயிடும். ஆல்ரெடி இதுக்கே மோசடி ஆகிடுது. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் தெளிவா சொல்றேன், ஆண்டவராகிய தேவன் நம்மை
அலங்கார முடியா வச்சுக்கிறாருன்னா அந்த ஒரு கிரீடம் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜபம், நம்ம நேசிக்கிற கர்த்தர், நம்முடைய வாஞ்சை, அவர் நம்மோடு இருக்க விரும்புகிற ஆசை, அவருடைய பிரியம், அவருடைய நோக்கம், திட்டம் உண்மையிலேயே தான் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடி, ஹல்லேலூயா, ராஜமுடியாயிருப்பாய். நீ கைவிடப்பட்டவள். யார் சொன்னாலும் ஏற்காது. முஜ பாரு, இதெல்லாம் ரொம்ப சலீசா பேசுவாங்க சில பேர். இவங்க முஜ பார்த்தவங்க யாருன்னு தெரியல இது வரைக்கும். வெறும் முஜ பார்க்கறவங்க தான் ஜாஸ்தி. இவங்க மூஞ்ச பார்த்தவங்க யாருன்றதை இன்னும் கூட கண்டுபிடிக்கலாமோ. ஏன்னா காலையில போயிட்டு மூஞ்சியே பார்க்கறதுல மூஞ்சில இருக்கிற அன்வான்டான கருப்பை தான் இவங்க பாக்குறாங்க. தான் மூஞ்ச பார்த்திருந்தாங்கன்னா அவங்க அபிஷேகமான மூஞ்சி, இது வல்லமுள்ள மூஞ்சி, இது தேவனுடைய மூஞ்சி, தேவனுடைய சுவாசம் உள்ள மூஞ்சி, இது அழகான மூஞ்சி, இது நேர்த்தியான மூஞ்சி, இவங்க அப்படியெல்லாம் பாக்குறதுல அவளை விட இந்த மூஞ்சி பரவாயில்ல, இப்படிதான் யோசிக்கிறது எப்படிதான் புக்கடாவே யோசிக்கிறது. அவங்களுடைய இந்த மூக்கு நல்லதான் இருக்கு அப்படி இப்படி பாக்குறதுனால தான் கண்ணாடியில நம்மளுடைய முழு உருவம் தர்றதுல இது தேவனுடைய அபிஷேகத்துடைய மூஞ்சி. ஓகே, கத்தரி உழுதுரும் பலமா வச்சிருக்காரு, இங்க புண்ணு கிடையாது, இங்க ஒரு நோவு கிடையாது, இங்க ஒரு கறி கிடையாது, இங்க இது கிடையாது. அதாவது குற்றம் கண்டுபிடிக்கிற கதையிலே நம்ம போக கூடாது. நம்ம போகும் பொழுது நான் வைஃப்கிட்ட சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா இருக்குதுங்க, இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. நான் என்ன சொல்றேன், என் தேவனாகி கர்த்தர் நம்ம எந்த நிலைமையில இருக்காங்க நம்ம வாயில நொந்துக்க கத்துக்கிறாங்க. நான் அப்படிதான் டெடிகேட் பண்றேன். ஆண்டவரை கட்டாது எந்த சூழ்நிலையில எடுத்து போறது விரும்பினாலும் நான் மட்டும் உங்களை நினைச்சுக்க மாட்டேன். அதுலேயே தாக்கத்தை வச்சு நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மிஞ்சினது கர்த்தர். இதுக்கு மேல நம்மளுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்துறாரு. ஒவ்வொரு நாளும் தரது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு புரியாது. பண கஷ்டம், பொருள் கஷ்டம், குடும்ப கஷ்டம், சாப்பாடு கஷ்டம், நம்முடைய ஹெல்த் கஷ்டம், இதெல்லாம் ஒவ்வொரு சமாளிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை நகர்த்துறோம் பாருங்க. இதுவே வல்லமை, இதுவே ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை. இதுல நம்ம ஏத்த தாழ்வெல்லாம் பார்க்க கூடாது. கர்த்தர் எப்படி நடத்தினாலும் நம்ம சந்தோஷமா போயிட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. எப்சிபா எப்யூலா, ஹல்லேலூயா. வாழ்க்கைப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மற்றவர்களால் புகழப்படத்தக்கவன் என்று சொல்லி நீ புகழப்படத்தக்கவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். See what a Christmas news. ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு தூரத்துக்கு புகழ்றாரு பாருங்க. 500 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி புகழ்றாருன்னு பாருங்க. ஹல்லேலூயா. வர்றதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றாங்க. டோன்ட் வரி, நீ கேட்ட இது வாங்கி வச்சிட்டேன், நான் இது வாங்கி வச்சிட்டேன். நான் ஒரு வாட்டி யூஎஸ் போயிருந்தப்போ ஒருத்தர் வீட்டில் போய் தங்கின வாலண்டியரா, சார் எனக்கு முடியல, தயவு செய்து ஒரு 2 days நான் உங்க வீட்டில் தங்குறேன் அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வாங்க பாஸ்டர் சொன்னாரு. சந்தோஷமா போயிட்டேன். போன பிறகு அந்த வித்தின் 2 days நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு உபவாசத்துல இருக்கணுமோ அப்படி இருந்துட்டேன். நல்லா ஜபத்தோட இருந்தேன். அவங்களுக்கு அப்படியே எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஐயோ, நான் ஆர்கன் வாசிக்கிறதுக்கும் அவங்க பாடுறதுக்கும் இது ஒரே கதையா போச்சு. முடிஞ்சது பிறகு அவரு ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போனாரு. அந்த இடத்துல எடுத்துன்னு போயிட்டு அங்க ஒரு ஷாப்பிங்ல போயிட்டு அவங்க தங்கச்சிக்காக ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்படி. சரிங்களா, ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அம்மா இது வாங்கிட்டேன், நீ கேட்டிருந்த இல்ல, வாங்கிட்டேன், ஏதோ செலவாயிட்டு இந்த சாக்கில் நான் வர போறேன், நான் இதை கொண்டாந்துறேன். உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நம்ம எதுல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு முக்கியமானது. ஏன்னா கீமோதெரப்பி ஆயிடுச்சு, முடியெல்லாம் கொட்டி போச்சு, வெளியே வந்து வெக்கப்படுறாங்க. அதனால டோன்ட் வரி, அவங்களுக்கு அருமையான ஒரு ஷோவா இங்கிலீஷ் லேடி மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷோ போவேன். அருமையா வாங்கிக்கிறாமா, பார்த்துமா, போட்டோலாம் நீ பார்த்துக்கோ, நல்லா இதை பாரு, நான் பணம் தரேன். இப்படி இருப்பா உங்களுக்கு குஷி. எங்க அக்கா புருஷன் இன்னும் அருமையான வாங்கி எட்டு வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எப்சிபா ஹalleluya வாழ்க்கைப்பட்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹalleluya. நாம் ஆண்டவராகிய கர்த்தர் 500 வருஷங்களுக்கு முன்பாக வரதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. வாலிபன் உன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல ஹalleluya உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார். ஹalleluya. ஆண்டவராகிய கர்த்தர் உன் மேல ஆசையா இருக்கிறார். So that is what the Christmas. இதுதான் கிறிஸ்மஸ். புரிஞ்சுக்கங்க. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல. இவ்வளவுதான் என்னுடைய மெயின் மெசேஜ் முடிஞ்சிச்சு. சமாதானத்துக்கு பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார். ஜான் 3:16 சொல்றார் ஒருத்தரும் கெட்டு போக கூடாதுங்கிறாரு. 2 கொரிந்தியர்ல சொல்றாரு சொல்லி முடியாத ஈவு ஹalleluya indescribable gift அப்படின்றாரு. ரோமர்ல என்ன சொல்றாரு? தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவன் கொடுக்கிறார். சமாரியா உமன் கிட்ட சொல்றார், உங்ககிட்ட பேசுறது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீ ஏன் நித்திய ஜீவன் கேட்டிருப்ப அப்படின்றாரு. எபேசியர்ல கர்த்தர் சொல்றார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது நம்மால் உண்டானதல்ல தேவனுடைய ஹalleluya. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8-11 வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியையிலும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகள் கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறது போல விதைக்கிறவனுக்கு விதையும் ஸ்தோத்திரம், பசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பாத்தீங்களா? வருவதற்கு முன்னாடி எவ்வளவு விதமான போர்ட்போலியோஸ் கொடுக்கிறார் பாருங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாகிய ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் பாருங்க எப்படி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி ஒரு இதுல டைப் பண்ணி நீ கல்யாணம் பண்ணி அனுப்ப போற ஒரு குழந்தைக்கு, ஒரு பொண்ணுக்கு, ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் ஃபார்ம் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நானும் ஒரு பேஜ் ஜெராக்ஸ் வச்சு நம்ம பாட்டு ஜம் பண்ணிக்கிட்டேன். என் குழந்தைக்கு ஆசீர்வாதம், என் குழந்தைக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சொல்ல எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை ஆறுதல் சொல்லியிருக்கிறார். எபேசியர் 4:7 சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய ஈவன் அளவுக்கு தக்கதாக கிஃப்ட் அளவுக்கு நம்ம அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்களுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சரிப்பட்டதை சரியாக்கி மனுஷனுக்கு வரங்களை அளித்தார். சோ நம்ம எல்லாருக்கும் வரங்களை அளித்திருக்கிற ஆண்டவர் எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஒருத்தர் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல்வார்த்தை இனி ஒரு உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும். என்னங்க இந்த வசந்த சைகை பேசுறாங்கன்னு இல்ல. This is what we are enduring. இதுதான் நம்ம அனுபவிச்சு கூட சொல்றாரு. பிரகாசிக்கப்படுகிறோம், பரம ஈவை ருசி பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியை பெறுகிறோம், தேவனுடைய நல்வார்த்தை பெறுகிறோம், இனி வரும் உலகத்தின் பலன்கள் ருசி பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நம்ம யாரும் மறுதலித்து போக கூடாதுன்ற இடத்துல ஹல்லேலூயா. மறுதலித்து போக கூடாது. மறுபடியும் புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். புதுப்பிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார். நம்ம சரி பண்ணிக்கலாம், தப்பா போயிட்டா கூட சரி மறுபடியும் மாத்திக்கலாம் முடியாது. உஷாராக்கணும். யாக்கோபு 1:17 சொல்லப்படுகிறது, நன்மையான தெய்வம் மரத்தில் உண்டாகி ஜோதியின் விடாது யாதொரு மாறுதலும் ஒரு மாற்றம் வராது, யாதொரு வேற்றுமை நிழலும் வராது. கர்த்தர் அப்படியே கொடுப்பார். கிறிஸ்மஸ் ஹல்லேலூயா. இப்ரூ 2:4 என்ன வாசிக்கிறோம்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சிற்பம் பகிர்ந்து கொண்ட பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தது பெரிதான ரட்சிப்பு. சரி, ரட்சிப்பு is equal to ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் என்ன இருக்கணும்? அடையாளங்கள் இருக்கணும், அற்புதங்கள் இருக்கணும், பலவித பலத்த செய்கை இருக்கணும், அவனுடைய சித்தத்தின் பகிர்ந்து கொண்டு பரிசுத்தாவுடைய வரங்கள் இருக்கணும், தேவன் நமக்கு கொடுத்த சாட்சி இருக்கணும். இந்த 5 இருந்தால் தான் நான் ரட்சிக்கப்பட்டவன் ஒரு ஆள் சொல்ல முடியும். See that
தேர்வுனுடைய கண்டென்ட்டை கொஞ்சம் கரெக்டாக படிச்சுங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ வசனத்தை எல்லாத்தையும் இப்படி படிச்சுட்டு போகிறது இல்லை. அந்த தியரம் வந்து எப்படி சொல்லுதுன்னா, ரெட்ஷிப், மீனிங் ஆஃப் ரெட்ஷிப். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெட்ஷிப்ன்றத எவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அடையாளங்கள் இருக்கணும், அற்புதம் இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிப்புள்ளவன் அப்படின்னு சொன்னா அவருக்கு அடையாளம் இருக்கணும், அற்புதம் இருக்கணும், பலத்த செய்கை இருக்கணும், நம்முடைய சத்துக்கு பகிர்ந்து பரிசுத்த ஆவி இருக்கணும். ஆமென். சாட்சி கொடுக்கிறமா இருக்கணும், தேவன் சாட்சி கொடுக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் ரட்சிக்கப்பட்டேன்ற ஒரு அடையாளம். ஸோ த மீனிங் ஆஃப் ரட்சிப்பு நோட் பண்ணி வச்சுங்க. எப்போ வேணும் சரி யாருக்கிட்ட என்ன சொல்லணும்னா யூ கேன் ஜஸ்ட் சே எஸ். ஹல்லேலூயா. கவலையற்று இருப்போம், கேர்லெஸ்ஸா அசால்ட்டா நம்ம இருக்கக்கூடாதுன்ற அன்பிரிமாவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளார். தேவனுக்கு அன்புக்குள்ளுக்கு சொல்லுங்க மறுபடியும். அன்பிரியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளார். தேவனுக்கு அன்புக்குள்ளுக்கு அதான் அப்பதான் நமக்கு உறுதிப்பாடு வரும் சார். நம்ம அப்பதான் நம்ம மனசுக்கு தைரியம் வரும், தெம்பு வரும். இதெல்லாம் படிக்கிற வாசகங்கள்லாம் தைரியம் படிக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்குள் உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக கர்த்தருக்கு காத்திருக்குள் இயேசு கிறிஸ்து வரார், தேவன் வரார். இதான் கிறிஸ்துமஸ்க்காக காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்குள் குடும்பங்கள் நடந்து கழுகளை சட்டைகள் அடித்து எழுப்பி ஓடினாலும் இழைப்படையாக நடந்தாலும் சொல்லுவாங்க. ஆமென். அதே இசையால நம்ம படிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன், திகையாதே, நான் உன் தேவன், நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். தெரிஞ்ச வசனம் தான், அதனால தான் நான் ஃபாஸ்டா எடுத்து போயிட்டேன். சாரி. எக்ஸாக்ட்லி 11:50 ஜெபம் செய்வோம்.